சமீபத்தில் யூஜிசி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன பார்த்தீங்கன்னா, துணைவேந்தர் தேடலில் குழுவில் மாநில பிரதிநிதியை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தை வந்து துணைவேந்தர் நியமனத்தில் வந்து ஒரு தேடல் குழு ஒன்று அமைச்சிருந்த ஏற்கனவே முன்னாடி வந்து யூஜிசி ஒரு வரைமுறை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, மாநில அரசின் ஒரு பிரதிநிதி உள்ள இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பொதுவாக வந்து துணைவேந்தருக்குள்ள வந்து ஆளுநரோட பிரதிநிதி, மாநில அரசு பிரதிநிதி மற்றும் செனட் குழுவில் வந்து ஒரு பிரதிநிதி இப்படி இருக்கும்பொழுது இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிரதிநிதி யாருமே கிடையாது, தேடல் குழுவில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடப்பிரிவில் வந்து ஒரு புலமை பெற்றவர், பாண்டித்யம் பெற்றவர் இவரை தான் வந்து நீங்கள் வந்து வேந்தராக நியமிக்கப்படும் போது இந்த முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஏதாவது ஒரு மெத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்ன வேணா இருக்கணும். அவர் குறைந்தபட்சமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பட்டில் 10 வருடம் இருந்தால் மட்டுமே போதும், அவர் இந்த துணைவேந்தருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரைமுறை கைட்லைன்ஸ் மாற்றிருக்காங்க. அதோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு விஷயத்தை கட்டாயப்படுத்திருக்காங்கன்னா, இந்த வரைமுறை பின்பற்றாத கல்வி நிறுவனங்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி ஒரு அறிக்கை சொல்லியிருக்கு. இது தொடர்பாக வந்து முதல்வர் இதை எதிர்த்து முதல்வர் தன்னோட அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக இதற்கு வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இது எந்த பாயிண்ட் இவங்க ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாநில பிரதிநிதி இனி இருக்காது அப்படின்னு. மாநில பிரதிநிதி இருக்க மாட்டாங்க, எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது, அதாவது வேந்தரத கவர்னரே இதற்கான அத்தாரிட்டியாக இருப்பார். அப்படி கிட்டத்தட்ட அப்படிதான் வருகிறது. அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மாநில அரசினுடைய உரிமைகளை வந்து பறிக்கக்கூடிய ஒரு செயல், மத்திய அரசு வந்து தன்னோட கையில அதை வந்து எடுக்க பார்க்கிறது அப்படின்னு அதை இன்டைரக்டா இதுல வந்து அவங்க உள்ள போதுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு வகையில வந்து நாமளும் இந்த கருத்தை ஏற்கிறோம், இதுல மாற்று கருத்து இல்லை. மாநில பிரதிநிதி வேண்டும் என்பது நம்மளுடைய கருத்தும் கூட. ஆனால் ஏன் வந்து மாநில பிரதிநிதி இல்லாமல் செய்யணும்னு இன்னைக்கு மத்திய அரசு நினைக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. அந்த கேள்விக்கான ஒரு விடையும் நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல திமுகவினுடைய நிலை முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக வந்து அப்ப கூட்டணி வந்து காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சி, திமுக வந்து மாநில ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அப்ப வந்து இதே போல ஒரு துணைவேந்தர் நியமனத்துல மாநிலம்தான் துணைவேந்தர் நியமனத்தை செய்யணும், மாநில பிரதிநிதி தான் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அப்ப இதை எதிர்த்தது திமுக. மத்திய அரசு தான் அதை நியமனம் செய்யணும், துணைவேந்தர் நியமனத்துல மாநில அரசு இருக்கக்கூடாது. ஏன்னா மாநில அரசு அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு ஸ்டேபிளா இருக்காது, இங்க சென்ட்ரல்ல இருந்து தான் அது இருக்கணும், அந்த பவர் சென்ட்ரல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்காக வழக்கெல்லாம் கூட போட்டாங்க. அப்ப அதை எதிர்த்து அன்பழகன் தான் வழக்கு போட்டார்னு நினைக்கிறேன். அப்படி வழக்கெல்லாம் போட்டாங்க அந்த சமயத்துல. சரியா? அப்ப இப்ப வந்து ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. இவங்க வந்து இப்போ இங்க மட்டும் ஆட்சியில இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியில இருக்காங்க. இப்ப மத்தியில வந்து வலுவான பிஜேபி ஆட்சி இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இப்ப உடனே அந்த சட்டத்தையும் மாத்திரு, இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு அப்படியே மாறிடுச்சு. இது வந்து எப்படின்னா, நீங்க நல்லா பார்க்கணும், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்த போதும் கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்தவர் கருணாநிதி. ஆனா இப்ப அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப எதிர்க்கிறது இவங்க தான். அதே போலதான் எதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணாக நடக்கிறதுங்கிறதே இவங்களுடைய வேலை. டங்ஸ்டன் கூட இதுவரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் மாநில அரசு தெரிவிக்கல. மாநில அரசு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலைங்கிறதுக்கு பிறகுதான் வந்து மத்திய அரசு அடுத்தடுத்த மூவுக்கு போயிருக்காங்க. அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது உருவெடுத்த உடனே இவங்களும் டங்ஸ்டனுக்கு எதிராக பேசுறாங்க. நீங்க பழைய முன்னாடி கொள்கையெல்லாம் பாருங்க, மீத்தேன் கொள்கையாக இருக்கலாம், இது எல்லாமே மீத்தேனுக்கு இவர் தான் கையெழுத்து போட்டார், நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அதனால இவங்க மொத்தமா இவங்களுக்கு லாபகரமாக அந்த நேரத்துல எது இருக்கோ அப்ப அது மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு மாறுதல, இது அடுத்த டைம் வேற என்ன வருதோ அது. அதனால எப்பயுமே முரணாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு. அதே போலதான் இந்த விஷயத்திலையும் இப்ப முரணாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, மத்திய அரசுக்கான தேவை என்ன, ஏன் மாநில பிரதிநிதி குழுவை நீக்கிறதுல இவ்வளோ ஒரு கண்டிப்போட மத்திய அரசு நடந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் எப்படிப்பட்ட துணைவேந்தர்களை இவங்க நியமிக்கிறாங்க. அதாவது துணைவேந்தர் அப்படிங்கிறவர் என்ன, அந்த ஒரு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், இல்ல அந்த பல்கலைக்கழகத்தை நல்லபடியாக நிர்வகிப்பவராக இருக்கணும், அவருக்கு எந்த அரசியல் சார்பும் இருக்கக்கூடாது, இப்படிதானே?
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள், இவங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனம்லாம் எப்படி இருக்கு? ஒரு சரி 2 உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கே புரியும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல சபாபதி மோகன் துணைவேந்தராக வந்தார். அப்ப அவர் என்ன சொன்னார்? நான் கரை வேஷ்டி கட்டாத ஒருத்தர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன? நான் வந்து திமுக கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். நான் வந்து இங்க வந்துட்டதுனால அந்த வேஷ்டி கட்ட முடியாது. இல்லைன்னா நானும் போயிட்டு அந்த கட்சி மீட்டிங்ல நான் பேசிட்டு விசிலடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அதே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தான் எப்படிப்பட்ட பாடங்கள் சிலபஸ்ல புகுத்தப்பட்டது, நம்ம அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த என்ன வாக்கிங் வித் காமரேட்ஸ் அப்படின்னு சொல்லி அருந்ததி ராய் எழுதுன ஒரு புத்தகத்தினுடைய ஒரு சிலபஸ் எல்லாம் நீங்க அதில் வச்சிங்க. அப்ப இது எப்படிப்பட்ட ஊடுருவல், கம்யூனிசத்தை எப்படிப்பட்டு நீங்க ஊடுருவி அந்த புத்தகத்தினுடைய விஷயங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்து அது எப்படி தடுக்கப்பட்டது, அதெல்லாம் நம்ம பல தடவை நம்ம இங்க பேசியிருக்கோம். அதே போல கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலும் அவர் அங்க இருக்கக்கூடிய விசி என்ன பேசினாரு? நான் வந்து கருப்பு சட்டை அணியாத பெரியாரிஸ்ட் அப்படின்னாரு. அப்படிதானே சொன்னாரு. அப்ப இப்படி கட்சி சார்ந்தோ இல்ல ஒரு அமைப்பை சார்ந்தோ அந்த மாதிரியான மனநிலையில் உள்ளவர்கள் இன்னைக்கு துணைவேந்தர்களாக வந்தால் அந்த பல்கலைக்கழகங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி என்னாகும்? தேச பாதுகாப்புக்கே இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனைக்குரிய விஷயங்களாக நடக்கிறது. இன்னைக்கு இதுல நம்ம நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். டெல்லியில நம்ம நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். நேரு யூனிவர்சிட்டியில நம்ம நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஜேஎன்யூல நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இமாம் சர்ஜில், கண்ணையா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அனுமதிக்கிறது? அப்ப நீங்க வந்து மாநில அரசினுடைய பொறுப்புல இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த உடனே நீங்க அந்த விசிகளை கண்டிக்கவில்லையே. அந்த விசிகளை நீங்க நீக்கணும்னோ இல்ல அவர்களுக்கு இது பண்ணணும்னு மாநில அரசு அப்ப பேசலையே. அப்ப இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கக்கூடியது வர வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த பொறுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்பொழுது மத்திய அரசுக்கு வேற வழி இல்லாம மாநில அரசின் பிரதிநிதியவே இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை தான் நமக்கு இதில் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இவர்கள் எதிர்க்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி வந்து விசிங்கிறவர் ஒரு கல்வியாளராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு கல்வியாளராக இருக்க வேண்டாம். அது ஒரு வகையில நம்ம வரவேற்கிறோம். அது நல்ல விஷயம்தான். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு விசியினுடைய ஒர்க் என்ன? அவர் வந்து பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கணும். அப்போ ஒரு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய ஒருவர் இருந்தா போதும். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கு அவர் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ண போறது இல்லை, அவர் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போறது இல்லை. அவர் என்ன, மொத்த பல்கலைக்கழகத்தையும் அதற்கு கீழே வரக்கூடிய அஃபிலியேட் காலேஜுகளையும் எல்லாத்தையும் மொத்தமா நிர்வகிக்கணும். அதானே அவங்களுடைய வேலை. அப்போ ஒரு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் வேணா இருக்கலாமே. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கலாம், இல்லை ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்த சிஓக்களாக இருந்தவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு அவர்கள் அந்த இதனுடைய நிர்வாகத்தில் இருக்கலாம். இந்த மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது ஐபிஎஸ் அதிகாரிகளோ இல்லை இராணுவத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரிகளோ அவர்கள் வரும்பொழுது இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படிங்கும் பொழுது அதை நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் பார்க்கிறோம். அடுத்ததாக இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் யூஜிசி அந்த மாதிரி இது யாரும் வரலையோ அவங்களுடைய இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க, ரத்து செய்துவோம்னு சொல்றாங்க. அதுவும் கூட ஒரு நியாயமான விஷயமா தான் பார்க்குறேன். இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இதையும் சொல்றாங்க, ஆனால் நான் அதை வந்து நான் படிக்கலை. என்னன்னா, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை நான் மாநிலத்தில் நான் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யூஜிசி ஏன் கேள்விக்கூடாது? நீ வந்து தேசிய கல்விக் கொள்கையை நீ ஏற்றுக்க மாட்ட, நீயே ஏற்றுக்கல அப்படிங்கும் பொழுது நான் எதுக்கு வந்து உனக்கு யூஜிசி சர்டிஃபிகேட் உனக்கு தரணும்? நான் ஏன் யூஜிசியிலேருந்து உனக்கு ஃபண்டு அனுப்பணும்? நியாயமான கேள்வி தானே. நீ ஏற்றுக்க மாட்டேன், நான் எதுக்கு ஒன்று அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து அங்கே எழுகிறது இல்லை. அதே போல தான் இப்போ யூஜிசி ஒரு சட்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை நான் ஏற்க மாட்டேன், அதுக்கான ஒரு தீர்மானத்தை போடுவேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த நடைமுறையை நாங்களும் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாநில பிரதிநிதி ஒருவர் வேண்டும் என்பதுதான் நம் கருத்து. ஆனால் இந்த காரணங்களுக்காக இன்னைக்கு மத்திய அரசு யோசித்திருக்கலாம் என்பதாக தான் நாம் பார்க்கிறோம்.
அதே நேரத்தில் அதை தவிர அதை சொல்லிருக்கக்கூடிய மற்ற அம்சங்கள் எல்லாமே வரவேற்கக்கூடிய அம்சங்களாகத்தான் பார்க்கிறோம். எப்பொழுதும் போல தமிழ்நாடு அரசு இப்பொழுதும் முரண்பட்டு பேசி கொண்டிருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கிறோம்.